ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பி ஹேப்பி அண்ட் பி ஹெல்தி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நமக்கு தெரிஞ்சும் தெரியாம நெறைய மறைஞ்சிருக்க மூலிகைகள் தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு பாருங்களேன், நான் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். சங்குப்பூ. இது நார்மலா ஒரு சில டைம் வீட்லயே கூட வளர்த்தலாம். வளர்த்தாலும் வரும். இந்த மாரி காடுகள்ல கிடைக்கும். இத நம்ம பார்த்துருப்போம். ஆனா, இத என்ன பண்றதுன்னு நமக்கு தெரியாது. இத என்ன பண்ணலாம்? இத எப்படி யூஸ் பண்ணலாம்? அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல கன்டினியூஸா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இங்க பாருங்களேன். செடிக்குள்ள எப்படி பொதஞ்சு கிடக்குன்னு பாருங்க. இந்த மாரி தான் நெறைய மறைஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கருநீலம், வெள்ளை அப்படின்னு 2 கலர்ல இருக்க இந்த சங்குப்பூ, அ எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்ப படபடப்பா இருக்கிறவங்களுக்கு, மனசோர்வு அதிகமா இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு, என்ன பண்ணாலும் டயர்டாவே இருக்கு, நல்லா தூங்கி எந்திரிச்சாலும் டயர்டா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றவங்களுக்கு ஒரு சுறுசுறுப்ப குடுக்கறக்கு இந்த சங்குப்பூ பயன்படுது. அது மட்டும் இல்லாம, எப்பவும் நமக்கு தெரிஞ்ச மாரி சர்க்கரை நோயாளிகளுக்கு இந்த சங்குப்பூ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. அ இதுல வந்து ஆன்டி ஆக்ஸிடென்ட்ஸ் அதிகமா இருக்கனால, இத வந்து ஒரு ஆன்டி ஆக்ஸிடென்ட் பவர் ஹவுஸ் அப்டின்னே நம்ம சொல்லலாம். அதனால லிவர வந்து சுத்திகரிக்கக்கூடிய தன்மை இதுக்கு அதிகமாவே இருக்கு. நம்மளோட சரும நோய்கள் லைக் தேமல், கரும்புள்ளி இந்த மாரி இருக்கிறத வந்து சரி பண்றதுக்கும் இந்த சங்குப்பூ வந்து ஹெல்ப் பண்ணுது. ஆ இந்த காய்ச்சல் அப்போ நம்ம இந்த சங்குப்பூவ கஷாயமா எடுத்துட்டோம்னா, நம்மளோட பாடி டெம்பரேச்சர குறைக்கிறக்கு ஹெல்ப் பண்ணுது. இது வந்து கெட்ட கொழுப்புகள வந்து குறைக்குது. அதனால நமக்கு ஃபேட்டி லிவர் வராம, நம்மளோட ஆர்டரீஸ்ல அதாவது ரத்த குழாய்கள்ல அ அ கொழுப்பு படியிறத தடுக்கிறது. இதனால நம்மளோட இதய நோய் வராம பாதுகாக்குது. நமக்கு சளியா இருக்கும்போதும், இந்த சங்குப்பூவ வந்து கொஞ்சம் இஞ்சி போட்டு, கஷாயம் மாதிரி எடுத்துட்டோம் அப்டின்னா, சளி சரியாகறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. முடி வளர ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. எப்டின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சங்குப்பூ வந்து நம்ம ரெகுலரா எடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம ஃபுட்ல ஏதோ ஒரு வகையில எடுத்துட்டு இருக்கோம் அப்டிங்கிறப்ப, நம்மளோட ஸ்கேல்ப்ல பிளட் சர்க்குலேஷன்ஸ வந்து அதிகப்படுத்துது. அதனால அங்க இருக்க ஏர் வந்து நல்லாவே குரோத் ஆகுது. அ முக்கியமா வந்து கேர்ள்ஸுக்கு வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ வந்து சரி பண்றதுக்கு இது நல்லாவே ஹெல்ப் பண்ணுது. இந்த சங்குப்பூவோட ஷேப்ப பார்த்தீங்கனாலே, அ கேர்ள்ஸோட அந்த யோனி பகுதிய வந்து அ இண்டிகேட் பண்ற மாரி இருக்கும் அத பார்த்தோம்னா. ஸோ இது வந்து மென்ஸ்ட்ரல் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸு, மென்ஸ்ட்ரல் கிராம்ப்ஸு அது எல்லாத்தையும் சரி பண்றக்கும், வெள்ளைப்படுதல வந்து சரி பண்றக்கும் ஹெல்ப் பண்ணுது. இதுல வந்து ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால, நீங்க ரெகுலரா டெய்லி ஒரு ஹேபிட்டாவே இத நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்புட்ன்னா, எப்பயுமே நீங்க உங்கள யங்காவே பார்க்கலாம். அ இத வந்து கஷாயமா எடுத்துக்கலாம். இல்ல கொஞ்சம் லெமன் போட்டு அந்த மாரி எடுத்துக்கலாம். இல்ல நீங்க பெப்பர், ஜீரா, ஜிஞ்சர் இந்த மாரி அது கூட உங்களுக்கு எந்த டேஸ்ட் பிடிக்குதோ, அதுக்கேத்த மாரி நீங்க எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாரி பயனுள்ள தகவல்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்டின்னா, இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்க. எங்களோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.